போன வாரம், போன மாதம், அதுக்கு போன மாதம் எல்லாமே நல்லா தானே போயிட்டுருந்துச்சு. திடீர்னு எப்படி ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? துபாய்க்கு ட்ராவல் பண்ண முடியாது. துபாயில் உள்ளவங்க இங்கே வர முடியாது, இங்கே உள்ளவங்க துபாய்க்கு போக முடியாது. குவைட்க்கு போக முடியாது, கத்தாருக்கு போக முடியாது, பஹ்ரைனுக்கு போக முடியாது. அமெரிக்காவுக்கு போக முடியுமா தெரியலையே, போகலாமே. எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? கரெக்டான கேள்வி. எதை பற்றி பேசுகிறேன்? சுட்டா தலை எனக்கு பிடிச்சிருச்சுன்னா சதவீதம் யாருக்கும் ஒன்றும் கிடைக்காது. போகிறோம் அப்படிதான், யாருக்குமே ஆதாயம் இல்லை, எல்லாமே அழிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரோ ஒரு ஆளுக்கு, ஒரு ஆள் இல்லை, ஒரு கும்பலுக்கு ஆதாயம் இருக்கும் போல. யாரோ ஒரு கும்பலுக்கு ஆதாயம் இருக்கலாம். ஒரு போர் கப்பலோட விலை எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு போர் கப்பலோட விலை, ஒரு போர் கப்பல் ஃபுல் 30 கோடி. 30 கோடி ஒரு போர் கப்பலோட விலை. 30 கோடி. 30 கோடிக்கு போர் கப்பல் வாங்குறாங்க. 5 போர் கப்பல் அனுப்பியிருக்காங்க. ட்ரம்ப் அதிகாரத்தில் ட்ரம்ப் ஓடிட்டு போல, யாரோ ஓடிட்டு இருக்காங்க. யூஎஸ் சோல்ஜர்ஸ், யூஎஸ் ஆர்மி ஓடிட்டு போயிருக்காங்க. ஒரு கப்பல் 30 கோடி. எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க? ஈரானில் உள்ள பெண்களோட உரிமைக்கா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஈரான் பெண்களோட உரிமையை தற்காக்கிறதுக்கு 30 கோடி செலவு பண்ணி ஒரு கப்பல் 30 கோடி. 5 கப்பல் எவ்வளோ கணக்கு பண்ணி பாருங்க, இத்தனை கோடி. உலகத்தில் எத்தனையோ இடத்துல பசியாலையும் பட்டினியாலும் மனுஷனுங்க வாடுறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட முடியல. ஆனால் 30 கோடி செலவு பண்ணி மனுஷனை அழிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும், ஒரு நாடு அழிக்கிறதுக்கும் செலவு செய்யறாங்க. அது பெரிய செலவு. இங்கே நம்ம நார்மல் வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன செலவு. இங்கே யாரும் ட்ராவல் பண்ண முடியல. துபாய், ஒன்ஸ் அப்பான் அ டைம், துபாய் வந்து ஒரு ரொம்ப சேஃபான இடம். ட்ராவல் பண்ணுறதுக்கு, லீவ் எடுக்கிறதுக்கு, சம்பாரித்த காசை செலவு பண்ணுறதுக்கு, லக்ஸரியஸான சேஃபான நல்ல ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகள் நடக்கிற ஒரு இடம் துபாய். ஆனால் இப்போ அங்கே குண்டை போட்டாங்க. ஒரு பெரிய ஹோட்டல், துபாயில் ஒரு பெரிய ஹோட்டலில் குண்டை போட்டிருக்காங்க. அங்கே உள்ளவங்களாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் கூட அங்கே போயிருக்காரு. அவரும் அங்கே சிக்கிமுக்கி கொஞ்சம் தடுமாறிட்டார், திரும்ப வந்துட்டார் நினைக்கிறேன். நம்ம ரொனால்டோ துபாயில் இருந்திருக்கார். ரொனால்டோ பந்து நாட்டு செலிபிரிட்டி, ப்ரைவேட் ஜெட்டில் கிளம்பி வந்துட்டார், பறக்கோட்டை வந்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஓகே, பெண்கள் உரிமைக்காக இந்த போர்னு சொல்கிறாங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஈரானில் பெண்களுக்கெலாம் தூடம் போட்டுக்கிட்டு அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க, அதுக்காக போகிறான். கேட்குறான் கேனையனாக இருந்தால்
கிணத்துக்குள்ள ஐஸ்வர்யா ராய் டான்ஸ் ஆடினாராம், அபிஷேக் பச்சன் பாட்டு பாடினாராம், ஏஆர் ரஹ்மான் இசை அமைச்சுக்கிட்டு இருந்தாராம். அந்த கதையானது டான்ஸ் கோரியோகிராஃப் பிரபுதேவா பண்ணிக்கிட்டு இருந்தார். கேட்குறேன் கேனையா இருந்தா எல்லாம் சொல்லுவாங்க. நம்புறீங்களோ இல்லையோ, போர் இது யாருக்கும் எந்த ஆதாயத்தையும் கொடுக்காது. ஆனால் மேபி ட்ரம்ப்க்கு வந்து ஆதாயம் இருக்கலாம். ஏன்னா என்ன விலை கிட்டு 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 உயர்ந்துருச்சான் அப்படின்னு ஒரு செய்தி படித்தேன். என்ன விலை கிட்டு 45% உயர்ந்துருச்சான். நம்ம மலேசியாவில் இன்னும் உயரல, விலை கூடல, கூடிய சீக்கிரத்தில் கூடிருமோ. ஒருவேளை ட்ரம்ப் கால் பண்ணி அன்மர்கிட்ட சொன்னால் அன்மர் விலையை தீர்வாரோ தெரியலையே. எனக்கு எப்படி தெரியும்? நான் மந்திர விளக்காக வச்சு பார்க்குறேன். ஓகே, நடக்கிறது தான் பார்த்தாலே தெரியும். சரியா? ஏற்கனவே ஜெஃப்ரி எப்ஸ்டின் கேஸில் ட்ரம்ப் ஒரு முக்கிய புள்ளியாம அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நான் சொல்லலை, எனக்கு ஏன் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி நிறையா சோஷியல் மீடியாவில் அப்படி வளம் வந்ததை நான் பார்த்தேன். அதான் எதுவுமே நம்ம பார்க்கலையே. அப்படியே நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. சரியா? யுஎஸ் இஸ்ராயல் வெர்சஸ் ஈரான். யுஎஸும் இஸ்ராயலும் சேர்ந்து ஈரானை தாக்குறாங்க. இந்த ஏற்கனவே வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுரோ வெனசுவேலா பிரசிடென்ட்டை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க ட்ரம்ப் யூஎஸ் ஆர்மியை வச்சு. இப்போ வந்து வெனிசுவேலாவோட எண்ணெய்கள்லாம் ட்ரம்ப் கட்டுப்பாட்டில் இருக்கு. வெனிசுவேலாவில் உள்ள எண்ணெய் ஹெவியான எண்ணெய், அதாவது கனமான எண்ணெய், குவாலிட்டியான தரமான எண்ணெய். யூஎஸ்டியும் எண்ணெய் இருக்குது, அவன்கிட்ட என்ன இருக்கும், எதுக்கு போய் வெனிசுவேலா எண்ணெய் எடுக்கிறான்? யூஎஸில் உள்ள எண்ணெய் தரம் குறைவு, ரொம்ப ரேங்கான இருக்குது. ரேங்கான்னா வீட்டில் டக்குன்னு உள்ள எண்ணெய். வெனிசுவேலாவில் உள்ள எண்ணெய் வந்து ஹெவியான எண்ணெய், அதை அமுக்கிடணும், பர்ன். இதுதான் ட்ரம்ப்போட பிளானாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எது நினைச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு காரணம், ஒரு போர் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு ஒரு காரணம். ஓகே, இப்போ இந்தியாவில் வந்து என்ன கட்டுப்பாடு பிரச்சனை வந்துருச்சு. ஓகே, இந்தியாவில் வந்து ஒரு ஷோ நடத்துனாங்க. அதாவது இந்த பறக்கும் ஏரோப்ளேன், இந்த போர் விமானங்கள் இதெல்லாம் வந்து ஷோ நடத்தும் போது ஈரானோட கப்பல் வந்திருக்கு. ஈரானோட டேங்கர் கப்பல் நினைக்கிறேன். ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஷோ. அதுக்கு ஈரானுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. வர வழியிலே நடுக்கடல்லே அதை அட்டாக் பண்ணி நாசம் பண்ணிட்டாங்க. யூஎஸ் ஆர்மி மேபி மேபிலாம் கிடையாது, யூஎஸ் ஆர்மி தான் செஞ்சிருக்காங்க. இப்போ வந்து இந்தியாவுக்கு என்ன வேணும்னா ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கியிருக்கலாம். அதுவும் அமெரிக்கா எத்தனை நாள் அவகாசம் கொடுக்குறாங்க, ஒரு மாதமோ ஒரு வாரமோ, அதுபடி தான் செய்யணும். அவங்க எதுக்கு அப்படி செய்யணும்? ஓகே, எத்தனை நாடு டார்கெட் பண்ணியிருக்காங்க? கத்தார், பஹ்ரைன், குவைத், துபாய், ஈரான். எல்லாம் எண்ணெய் பாதைகள், கேஸ் எண்ணெய் போகிற முக்கியமான பாதைகள். டன்னா, பல லட்சம் டன்னா என்ன போகிற பாதை, அந்த இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் துபாய் அந்த இடத்துல மூடித்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களோட எண்ணெய் வழி செல்கிற வழி, அந்த
கடல் பாதை அதெல்லாம் மூடிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் ஏர்போர்ட்லாம் நிறையா மூடிட்டாங்க. நிறையா ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட் இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. நிறையா மூடிட்டாங்க. அப்போ பத்திகேப்பில் கூட ஆள் கொஞ்சம் குறவாக தான் இருக்குது. கவனிச்சிங்களா இல்லையா? ஓகே, இது வந்து ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குமோ அப்படின்னு ரொம்ப பேர் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ரிசோர்ஸஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே உயிர் தான். ஈரான்காரங்களுக்கு உயிர் தான். ஒரு பெண் பிள்ளைகள் கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்புறம் பாம்பு போட்டிருக்காங்க. மிசைல்ஸ் ஏவுகணை தாக்குதல் 108 பிள்ளைங்க அவுட். எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களுக்கு தெரியுமா? நம்ம எதுக்கு அதை பற்றி கவலை பண்ணோம்? நம்ம வாழ்க்கை வேலையாக போயிட்டுருக்கு. நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. அங்கே டூகெதரிங் இங்கே நல்ல விஷயந்தான். எல்லாரும் சந்தோஷமாக வாழதான் போகிறாங்க. எனக்கும் சந்தோஷமாக வாழணுன்ற ஆசை நடக்குதா? போன வாரம் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. போன மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. இப்போ திடீர்னு பொம்மை போட ஆரம்பிச்சிட்டாங்களே, ஏவுகணை தாக்குதல் நடத்துறாங்களே, ட்ரோன்லாம் அனுப்பி பொம்மை போடுறாங்க. ட்ரோன்ஸு எல்லாருமே மனுஷங்க தான். எல்லாருக்கும் ரத்தம் சிகப்பு கலர் ரத்தம் தான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு என்ன கவலை? எனக்கு என்ன பிரச்சனை? டெய்லி எனக்கு வருமானம் வருது, சம்பாதிக்கிறேன், சாப்பிட்றேன், தங்க வீடு இருக்குது. எனக்கு என்ன கவலை? என் பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். அங்கே சுற்றி இங்கே சுற்றி எல்லா இடத்தையும் சுற்றி கடைசியில் பிரச்சனை நம்ம காலடியில் தான் வந்து நிற்கும். இல்லை உங்கள் மூக்குக்கு முன்ன வந்து நிற்கும். தூங்கி எழுந்திரிக்கணும், மூக்கு முன்ன நிற்கும். உங்களுக்கு இன்னும் பிரச்சனை வராதனால வாழ்க்கை ரொம்ப இனிமையாக போயிட்டு நினைக்கிறீங்களா? எனக்கும் ஆசையாக தான் இருக்குது வாழ்க்கை இனிமையாக போகணுன்னு. டிவியை திறந்தா பார்க்குறீங்களா? படிக்குது. டிக்டாக்கை திறந்தா படிக்குது. யூடியூப்பை திறந்தா படிக்குது. பேப்பரை படித்தா படிக்குது. லேப்டாப்பை திறந்தா படிக்குது. படிச்சுக்கிட்டே இருக்கு. படித்தா அவருக்கு ஒன்றும் கிடைக்காது. சுட்டா தள்ள உங்களுக்கா? வெடிச்சிருச்சுன்னா யாருக்கும் கிடைக்காது. இவ்வளோ ஒரு ஆணவமான மனுஷ புத்தி, எவ்வளோ ஒரு ஆழம். மனுஷனால முடியாதது என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மனுஷனால முடியாதது என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மனுஷனால முடியாதது என்ன இருக்கு? போற நிப்பாட்டுங்க. மனுஷனை மட்டும் மதிங்க, அன்புக்கு மட்டும் வழி கொடுங்க, பாசத்துக்கு மட்டும் வழி கொடுங்க. ஓகே, எல்லாரும் ஒன்று. மனுஷன் சிந்தனைகள்லாம் வேற வேறு தான். சிந்தனை வேற, ஐடியாலஜி வேற, அவங்களோட செயல்முறை வேற, அவங்களோட கை ரேகை வேற, அவங்களோட முடி ரேகை வேற, அவங்களோட டிஎன்ஏலாம் வேற, எல்லாம் வேற வேறையாக இருக்கலாம். ஆனால் பார்வைக்கான சிந்தனை நான் விழுந்தாலும் வலிக்க தானே செய்யும், நீங்கள் விழுந்தாலும் வலிக்க தானே செய்யும், அவங்க விழுந்தாலும் வலிக்க தானே செய்யும். ஓகே, ஒரு சீனர் விழுந்தாலும் வலிக்க தானே செய்யும், ஒரு தமிழன் விழுந்தாலும் வலிக்க தானே செய்யும், ஒரு நாய்க்காரன் விழுந்தாலும் வலிக்க தானே செய்யும், ஒரு பஞ்சாபி நண்பர்கள் விழுந்தாலும் வலிக்க தான் செய்யும், ஒரு முஸ்லீம் நண்பர் விழுந்தாலும் வலிக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பிரிவினை? இங்கேயும் நிறைய இருக்குது பிரிவினைகள். பக்கத்து வீட்டில் இருக்கிற நம்ம நெய்பர், நம்ம பக்கத்து வீட்டில் விட்டுறார் எதுக்க வீடு, அவங்களுக்கே நம்ம அன்பு காட்ட முடியலன்னா அவங்க மேலே போகிறாங்க. சில பேர்
கண்ணமணிக்கு சிரிப்பாங்க. ஆனால் பின்னாடி நினைக்கிறாங்க அது தெரியாது. ஓரளவு தெரிஞ்சாலும் தெரிய வரும். பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை கூட நம்ம மதிக்கலைன்னா, அவங்களுக்கு அன்பு காட்டலைன்னா, அங்கேருந்து ஆரம்பிக்கணும். சின்ன சின்ன பிள்ளைங்க மனசுல வெறுப்பு வளர்க்குறது, அவங்க அந்த மதம், இவங்க அந்த மதம். ஓகே, இது ஒரு வாழ்க்கை முறை. பார்த்தீங்களா, இது ஒரு வாழ்க்கை முறை. நானும் ஒரு காலத்தில் இந்த மதம் அதிலெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு 30 வயசு மேலே தாண்டினோன்னு சிந்தனை வேற மாதிரி போச்சு. எதுக்கு இந்த மதம்? உலகத்தில் இவ்வளோ பிரச்சனை உண்டு. ட்ரம்ப் காலத்தில் மட்டும் ஏன் பேசணும்? பட் ட்ரம்ப்போட ஆட்சியில் மட்டும் ஏன் பேசணும்? ஜார்ஜ் புஷ் இந்த காலத்தில் கூட இவ்வளோ பிரச்சனை, ஜூனியர் புஷ் இந்த காலத்தில் கூட இவ்வளோ பிரச்சனைங்க. நம்மளாம் அப்போ பள்ளிக்கூடம் போயிட்டுருக்கோம். ஸோ நமக்கு இங்கே உள்ள சுச்சுவேஷன் வேறனால இங்கே பிரச்சனை இருந்துச்சு, இல்லைன்னு இல்லை, இங்கே பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அங்கே உள்ள பிரச்சனை வேறு, இங்கே உள்ள பிரச்சனை வேறு. அதனால் நமக்கு தெரியல. பள்ளிக்கூடம் போகணும், விளையாடுறோம், எல்லாம் ஓடுது, தீபாவளி கொண்டாடுறோம், அட்ரையா கொண்டாடுறோம், கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், ஜாலி 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 ஜாலி. பத்தியா பத்தியா இருக்கா இருக்கா இப்போ பாரு, இருக்க சரிங்களா? இல்லையா 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 ஜாலி ஜாலி. இப்போ பாருங்க மறுபடியும் வந்துடும். இதுதான் மேஜிக் ஷோ கட்டுறாங்க. மேஜிக் ஷோ நம்மகிட்ட மேஜிக் ஷோ கட்டுறாங்க. எல்லாம் அந்த வளங்களில் கைப்பற்றுறதுக்காக அந்த கேஸ், அந்த பெட்ரோல், அந்த தானியங்கள், அந்த எல்லா வளங்களும் கைப்பற்றுறதுக்காக ஒரு காரணம். அவங்க சொன்ன காரணம் பின்னுரிமையை பாதுகாக்கணும். இதெல்லாம் ஜார்ஜ் புஷ் காலத்தில் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அப்போ தெரியல, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா இப்போ உணர்றேன், கொஞ்சம் கொஞ்சமாக உணர்றேன். நம்ம செய்ய வேண்டியது என்ன? இதெல்லாம் நீங்கள் பயப்படுறதுக்காக நான் சொல்லலை. தைரியமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். நிறைய பிரார்த்தனைகள் பண்ணு, தியானம் பண்ணுங்க, நல்ல ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட தான் நம்மளோட அவுரா, நம்ம சுற்றி இருக்க அந்த ஒளி வட்டங்கள் நல்லா ஃபுல் தெளிவாக இருக்கும். நல்லா ஆரோக்கியமாக சிந்தனை தெளிவாக இருக்கும். உங்களோட ஜீரண சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா லஞ்சாராக போனால் தான் நல்லா உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா சிறப்பாக வேலை செய்யும். அந்த கழிவை வெளியாக்கி அற்புதமான ரத்த ஓட்டம், நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடும்போது நிறைய பழங்கள், காய்கறிகள், விதை உள்ள பழங்கள், காய்கறி சாப்பிடும்போது வேறு மாதிரி சிந்திக்க ஆரம்பிப்போம். ஓகே, ஏன் சாப்பாடெலாம் அப்படி மாற்றி வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியுதா? ஏன் உலகத்தில் உள்ள எல்லா அரசாங்கமும் இந்த சாப்பாடெலாம் மாற்றி வச்சுருக்கு? 24 மணி நேரமும் நீங்கள் இந்த கெமிக்கல்லாம் சாப்பிட்டு உங்களோட சிந்தனை, உங்களோட செயல்லாம் வன்முறை வெளிப்போகும். டிவியை திறந்தால் வன்முறையான படங்கள், வன்முறையான விஷயங்கள். ஸ்கூலுக்கு அது பார்க்குற பிள்ளைகள் மனசில் ஆழமாக பதிஞ்சு ஸ்கூலுக்கு போன பிறகு அந்த வன்முறை தொடரும். இது நான் படிக்கிற காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. பிள்ளைங்க கிட்டேருந்து ஆரம்பிக்கிறோம். பூமி அமைதியான ஒரு நிலையா, பாசமான ஒரு இடமா, அற்புதமான ஒரு இடமா, மனிதர்கள் வாழ்கிறதுக்கு ஒரு சிறப்பான இடமா அமையணும்னா சின்ன பிள்ளைங்க ஆரம்பிக்கணும். பெரியவங்களும் இப்போ ஆரம்பிங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நீங்கள் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்களாம் சொல்லிக் கொடுங்க. ஃபோனை வாங்கி, ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கையில் கொடுத்துட்டு கேம் விளையாடு கண்ணு, கேம் விளையாடலாம், படம் படுறாச்சுலாம், யூடியூப் படுறாச்சுலாம் கொடுத்தா பத்தாது. நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, நல்ல நல்ல விஷயங்கள். அடுத்த தலைமுறைக்கு நல்ல நல்ல விஷயங்கள் அவங்க மனசில் நம்ம விதை விதைச்சாதான் இந்த விஷயத்தில் அனுப்பாட்ட முடியும். எல்லாருக்கும் அன்பு அலைகள் அனுப்புங்க, லவ் எனர்ஜி, அன்பு அலைகள். நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க, பூமி அமைதியாக இருக்கணும், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் செய்யுங்க, ஆரோக்கியத்தை பார்த்துக்க. இல்லை உங்கள்கிட்ட ஆரம்பிக்கணும்.
உங்கள் ஆரோக்கியம், உங்கள் மன நிம்மதி, உங்கள் சிந்தனை ஆரோக்கியம், உங்களோட சிந்தனை தெளிவு, உங்களோட உற்சாகமான ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க, இல்லை பாசிட்டிவான விஷயங்களை யோசிங்க, தியானம் பண்ணுங்க, ஜாகிங் போங்க, நிறைய தண்ணி குடிங்க, இல்லை ஆல்கலைனான வாட்டர் குடிங்க. ஓகே, இந்த கெமிக்கல் சாப்பாடெலாம் குறைச்சிக்குங்க, கஷ்டம்தான், குறைச்சிக்குங்க. சில பேர் முற்றிலும் ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. சைவத்தில் வரீங்களா, இந்த சைவ இறைச்சி, சைவ மீன், சைவ கோழி இதெல்லாம் சாப்பிடாதீங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு போட்டோம், அது அவங்க பிரச்சனை, நீங்கள் சாப்பிடாதீங்க. ஓகே, சொல்ல வேண்டியது என் கடமை, கேட்குறதும் கேட்காதும் உங்கள் உரிமை, யோர் சாய்ஸ். சொல்கிறேன், உங்கள் இஷ்டம், என்ன செய்யுங்க, எல்லாம் உங்கள் இஷ்டம். ஓகே, கோழி சாப்பிடணும், கோழி சாப்பிட்ருங்க, இல்லை சாப்பிடாதீங்க, காய்கறி சாப்பிடுங்க. ஓகே, இளநீ தண்ணி குடிங்க, கரும்பு தண்ணி குடிங்க. ஓகே, கச்சான் சாப்பிடலாம், சோயாபீன் பிடிக்கலாம், சோயாபீன் சொந்தமாக வாங்கி அரைச்சி இங்கே செய்யலாம். ஓகே, பல வேலை சொல்லியிருக்கேன். ஓகே, நிறைய பழங்கள் சாப்பிடலாம், வாழைப்பழங்கள், வாட்டர்மெலன்ஸ் வித் சீட்ஸ் சாப்பிடலாம். நம்ம சாப்பிட்ற உணவு இயற்கையான உணவாக இருக்கும்போது, நம்ம மண்ணுக்கடியிலேருந்து வந்த உணவாக இருக்கும்போது, நம்ம செயலாம் அன்பு பாதைகள் தைரியமாக இருங்க. அது ரொம்ப முக்கியம். பயப்படுறதுக்கு அதெல்லாம் சொல்லு, தைரியமாக இருங்க, தெளிவாக இருங்க. இந்த நேரத்தில் தான் ஓகே, நம்ம தைரியமாக, தெளிவாக, உற்சாகமாக, ஆரோக்கியமாக, பாசமாக, உலகத்தில் எல்லா மனிதரும் ஒன்று கூடிட்டா, ஜாதி மதம், இது ஏன் கூடி, இது ஏன் நாடு, என் நாடு தான் பெருசு, எல்லாத்தையும் எல்லாம் முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும். அவங்க கட்டுற அந்த கோட்டை சும்மா காட்டில் கட்டியிருக்காங்க, காட்டு துணி அப்படியே ஒரு புயல் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் அப்படிக்கிற போது அந்த புயல் யார்? நம்ம தான். அன்பு புயல், பாச புயல், தன்னம்பிக்கை புயல், நம்ம தான். எல்லாம் ஒன்று கூடிடும். பார்க்காதீங்க இந்த ஜாதி மதம் வேற்றுமை இதெல்லாம் பார்க்காதீங்க. உலகத்தில் எல்லா மனுஷனும் ஒன்று கூடிட்டா நிறைய சாதிக்கலாம், அவ்வளோதான். ஏன் இந்த நாட்டு தலைவன், அரசியல்வாதிகள், அப்புறம் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO, WEF, ஓகே, இதெல்லாம் இவங்களாம் ஏன் பெருசாக்குறீங்க? அப்படிதான் எப்படி தான் உலகத்தை மாற்றுறது. ஒரு 10,000 மெழுகுவர்த்தியை நீங்கள் பற்ற வைக்கிறோன்னா உங்களுக்கு தேவை ஒரே ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு சின்ன மெழுகு. அந்த ஒரு மெழுகுவர்த்தியில் ஒரு நெருப்பு பற்ற வச்சு 10,000 மெழுகுவர்த்தி நீங்கள் பற்ற வைக்கலாம். இல்லை 10 லட்சம் மெழுகுவர்த்திக்கு மேலே பற்ற வைக்கலாம். உங்களால் முடியும், உலகத்தை மாற்ற முடியும். ஆமாம், இவர் உலகத்தை மாற்ற போகிறாங்க. போய் வேலையை பாருங்க, போய் வேலை செஞ்சுமா, எங்கேயாவது பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சுட்டு பிள்ளை குட்டியை படிக்க வைங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களை படிக்க வைங்க. பொண்டாட்டியை படிக்க வைக்கணும், குழந்தை படிச்சுட்டாங்க, பிள்ளைங்களை படிக்க வைங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கணுமா? நம்ம பாட்டுக்கு பிறந்தோம், வளர்ந்தோம், பிள்ளைங்களை படிக்க வச்சோம். அதுதான் தாத்தா பாட்டியாக தான் செஞ்சாங்க, எங்கள் அம்மா அப்பாவை தான் செஞ்சாங்க, அப்பா தான் செய்யணும், அடுத்த தலைமுறை தான் செய்யணும். இதெல்லாம் அப்படியே வாழ்ந்தே போவோம். அவங்க பாட்டி இஷ்டம் போல் அடிச்சு வைக்கிட்டு இருப்பாங்க. கண்ணு முன்னுக்கு நடக்கிற அநியாயத்தெல்லாம் பார்த்துட்டு பேசாமல் இருக்கும். இதை பற்றி பேசக்கூடாதாமே சில பேர் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? அது சரியில்லை, சரியோ ஆமாம், பாருங்க எப்படி பொம்மை போட்டு கொள்கிறாங்க. ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. எதுவும் செய்ய முடியல, இதை பற்றி பேசக்கூடாது, நம்ம வாழ்க்கை உண்டு, நம்ம ஒன்று இருப்போன்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையாக போயிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நோ கம்ப்ளைண்ட். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உங்கள் நெஞ்ச கல்லாக்கிக்கிட்டு தெரியாமல் இருக்குங்க. விளைவுகள் கான்சிக்வன்சஸ், விளைவுகள். நீங்கள் தெரியாத மாதிரி இருந்தாலும் விளைவு இருக்குது. நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு எல்லாத்துக்காகவும் பேசினாலும் விளைவுகள் இருக்குது. எல்லாத்துக்கும் பேசுனீங்கன்னா நல்ல விளைவுகள் இருக்குது, மாற்றங்கள் ஏற்படலாம்.
எல்லாத்தையும் பார்த்து தெரியாத மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கும் விளைவுகள் இருக்கு. ஓகே, புரியும் நினைக்கிறேன். அதுக்கும் விளைவுகள் இருக்கு. ஓகே, அழிக்கிற சக்தின்னு ஒன்று இருந்தா காப்பாற்றுற சக்தி ஒன்று வரும். அழிக்கிற சக்தின்னு ஒன்று இருந்தா உருவாக்குற சக்தி ஒன்று வரும் இருக்கு. அதுவும் ஒன்று. அழிக்கிற சக்தி உண்மைனா உருவாக்குற சக்தியும் உண்மை. கொல்ற சக்தி உண்மைனா காப்பாற்றுற சக்தியும் உண்மை. ஸோ உங்களை பொறுத்து நீங்கள் எந்த பக்கம் போக போறீங்க? சொல்கிறத சொல்லிட்டேன், சொல்லுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, இது உங்களுக்காக, இந்த தகவல் உங்களுக்காக. சரியா? ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணுங்க, லைக் போடுங்கன்னா போடுங்க. ரொம்ப முக்கியம், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மெசேஜ் நல்லா இருக்கா? ஏதோ உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம், டவுட் ஏதாவது கமெண்ட் பண்ணுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறோம். கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஓகே, உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் கடவுள் கிடையாது, கெட்ட சக்திகள் கிடையாது, மனுஷனுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். ஈரானில் போய் பொம்மை போட்டு ஆசைப்படுத்துறாருன்னா அது மனுஷன். ஈரான்காரன் போய் அமெரிக்கன் எம்பேசியில் பொம்மை போட்டு ஆசைப்படுத்துறாருன்னா அதுக்கும் மனுஷன் தான் காரணம். வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு. அயத்தோலா கொமினி அலி, அவர் ஒரு ஈரானோட ஒரு முக்கிய புள்ளி. போரில் இப்போ சொல்கிற போர் நமக்கு வேணாம், அன்பு மட்டும்தான். ஒரு ஆள் மேலே உங்களுக்கு கோபமா, அவங்கள கூப்பிட்டு டைரெக்டாக பேசணும். அதை விட்டுவிட்டு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறது கோலத்தனம். இதுதான் ட்ரம்ப் செஞ்சுருக்கான். ட்ரம்ப் போய் அட்டாக் பண்ணல. ட்ரம்ப் போய் அட்டாக் பண்ணல, அவன் ஆர்டர் மட்டும்தான் பண்ணுவான். பிரசிடன்ட் சொல்லிட்டாரு போ. ஆனால் இந்த போய் இந்த ஏவுகணையெல்லாம் போடுறாங்களே, அந்த பொம்மை போடுறது இன்னும் மனுஷனுங்க. ட்ரோன் போய் போடுற இதெல்லாம் வந்து விடுங்க. அதை ப்ரோக்ராம் பண்ணுறவங்க, அதை அனுப்புகிறவங்க, பிளான் பண்ணுங்க, எல்லாமே மனுஷனுங்க. இந்த மனுஷனுங்களை இப்போ செயல்படுறவங்க ஏன் அவனுக்கு மனசாச்சு இல்லையா? அவனுக்கு தெரியாது அவங்க பிள்ளைங்க இருக்கும், பொம்பளைங்க இருப்பாங்க, மனுஷனுங்க இருப்பாங்க, இல்லை அழிக்கிறவங்க, இதெல்லாம் மனசு உறுத்தலையா? பாவமாக இல்லையா அவனுக்கு? அவங்க மேலே உனக்கு குடும்பம் இருக்க, பாம்பு போய் போடுறிய, உனக்கு குடும்பம் இருக்க, ஒரு ஆளை சுடுறிய, உனக்கு குடும்பம் இருக்க, உனக்கும் பிள்ளைங்க இருக்கு, உன் பிள்ளைங்க பற்றி யோசிச்சு. மற்ற பிள்ளைங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன் பிள்ளைங்க நல்லா இருக்கும். மற்ற குடும்பங்கள் பற்றி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ உன் குடும்பம் நல்லா இருக்கும். ஓகே, ட்ரம்ப் அவன் பிள்ளைங்களை ஊருக்கு அனுப்புவானா? ஓகே, ஒபாமா அவன் பிள்ளைங்களை போருக்கு அனுப்புவானா? சொல்லுங்க. பிரின்ஸ் சார்ல்ஸ் அவன் பிள்ளைங்களை போருக்கு அனுப்புவான். அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு, உயர்ந்த படிப்பு, அதுதான் வாழ்க்கை. இஸ்ராயலோட பிரைம் மினிஸ்டர் பேர் என்ன? இஸ்ராயலோட பிரைம் மினிஸ்டர் நல்ல பேர், நல்ல பேர். இஸ்ராயலோட பிரைம் மினிஸ்டர் அவன் பிள்ளைங்களை அனுப்புவானா போருக்கு? நெத்தன்யாஹூ இஸ்ராயலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹூ அவன் பிள்ளைங்களுக்கு போருக்கு அனுப்ப மாட்டான். அவன் பிள்ளைங்களுக்குலாம் பெரிய பெரிய படிப்பு, பாதுகாப்பான வாழ்க்கை, நல்ல தரமான வீடு, தரமான படிப்பு, தரமான உணவு. மற்ற ஊர் பிள்ளைங்களாம் கொண்டுருவீங்க. இது வந்து இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் ஃபைலுக்கும் இந்த போருக்கும் சம்பந்தம் இருக்கு. அதாவது
ஈரான்காரவங்ககிட்ட வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட அந்த ஃபைல் இருக்கும். இது சும்மா என்னோட கற்பனை. உண்மையா பொய்யான்லாம் யோசிக்காதீங்க. சும்மா என்னோட கற்பனை. ஒருவேளை அதுக்காக தான் போய் பொம்மை போடுறானோ? இல்லை இல்லை, என்னை விளையாடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, நமக்கு புத்திமதி சொல்கிறவங்க, நம்மளை ஆட்சி செய்கிறவங்க, நாட்டு தலைவன், அரசியல்வாதி சொல்லி செய்கிறவங்களாம் வந்து நமக்கு தான் அந்த புத்திமதி சொல்லுவாங்க. அவங்க எல்லா நாட்டு வேலையும் பண்ணுவாங்க. ஓகே, சரியா? நம்மளும் ஆயிரம் செஞ்சுருக்கலாம். ஆனால் மற்றவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது நம்ம மனசாட்சி இறங்குது. ஏன் இந்த பொம்மை போடுறவங்களுக்கு இந்த ட்ரம்ப் ஆர்டர் பண்ணி இதை தாக்குங்க சொல்கிறாங்க, அவங்களுக்குலாம் அந்த மனசாட்சி வேலை செய்யலை. ட்ரம்ப் போய் போட போகிறதில்ல, அவன் ஆர்டர் மட்டும் தான் கொடுக்கும். போடுவாங்க. மனசாட்சியை கொண்டுட்டு ஒரு நடமாடும் பிணமாக தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. யூஎஸ் ஆர்மி சோல்ஜர்ஸ் எதுக்கு அதிகமாக போய் போரில், அவங்களுக்கு குடும்பம் இருக்கும், பிள்ளைங்க இருக்கும், போரில் அவங்க போய் தேவையில்லாமல் அவங்க உயிரை கொடுக்குறாங்க. ஒரு பிள்ளைங்க அப்பாவை இழந்துருக்கு, பிள்ளைங்க அம்மாவை இழந்துக்குது. பொம்பளைங்க போருக்கெலாம் போகிறாங்க. யூஎஸ் ஆர்மியில் இப்போ பெண்களும் இருக்காங்க. ஓகே, மாத்திரம் முடியும் நம்மளால். இதெல்லாம் மாறணும். ரொம்ப புயலுக்கு பின்னாடி தான் அமைதி வரும். புயல் வரும்போது போய் நேருக்கு நேரம் சந்திக்கும், அப்புறம் அமைதி. ஓடி ஒழிஞ்சிட்டா புயல் வந்துச்சு, ஓடி ஒழிஞ்சிக்கும். ஒழிஞ்சிட்டா அங்கே போர் நடந்த நமக்கு என்ன? நம்ம வாழ்க்கை சிறப்பாக போயிட்டு இருக்கு. யாருக்கு தான் நமக்கு என்ன? அப்படி என்னாலையும் வாழ முடியும். என்னாலும் எப்படி வாழ முடியும்? நான் சாப்பிட்டா சரி, நான் வாழ்ந்தா சரி. நான்சென்ஸ். அட்லீஸ்ட் அவங்களுக்காக பேசணும். நம்ம போய் அவங்கள அங்கேருந்து காப்பாற்றி கொண்டாட முடியாது. அவங்களுக்காக பேசணும், பேச ஆரம்பிங்க. உங்கள் குரல், உங்கள் வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்தது. பேசுங்க, மற்றவங்களுக்காக பேசுங்க. ஓகே, சரி, ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறப்பாக இருங்க, உங்கள் சேனல் ஆரோக்கியமாக இருங்க, அன்பு வழி போங்க, பாசம் வழி போங்க. எல்லாரையும் மனுஷனாக பார்த்தாலே போகும். உண்மையாக எல்லாரையும் மனுஷனாக பார்த்தாலே போகும். யார் உங்களை மதிக்கிறாங்களோ மதிங்க, திரும்பிட்டு போகிறவங்க பற்றி பிரச்சனை இல்லை. எல்லாரையும் மனுஷனாக பாருங்க, போதும். எல்லாத்தையும் அன்பாக இருங்க. யாரும் உங்கள்கிட்ட அன்பு கட்டுறாங்களோ அவங்கள்ட்ட அன்பாக இருங்க. நீங்கள் தேவையில்லாத போகிறவங்க பற்றி கவலைப்படாது. உங்கள்கிட்ட யார் அன்பு காட்டுறாங்களோ அவங்கள்ட்ட அன்பு காட்டுங்க. எல்லாரையும் மனுஷனாக மதிங்க, பாசமாக இருங்க. ஓகே, பார்த்தோம். சரியா? அடுத்த வீடியோ சந்திப்போமா? ரொம்ப முக்கியம். ஷேர் பண்ணுங்க. புயலுக்கு பின்னாடி தான் அமைதியே வரும். ஆல் த பெஸ்ட். சியா, சந்திப்பு சிறப்பு, மிகச்சிறப்பு.